வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. தமிழ்ல யூனிட் 7ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 7லயும் அதுவும் தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பு ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற தலைப்பு, அதாவது யூனிட் 1ல இருந்து யூனிட் 7 வரைக்கும் இருக்கிற பாருங்க, யூனிட் 7 வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா தலைப்புமே நம்ம முடிச்சாச்சு. நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. நீங்க போய் பார்த்துக்கோங்க. எது வரைக்கும் அப்படின்னா, இதுவரைக்கும் தமிழின் தொண்டு சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் வரைக்கும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 1ல இருந்தே ஒரு தலைப்பு கூட மிஸ் ஆயிருக்காது. நீங்க பிளேலிஸ்ட்ல போய் வரிசையா பார்த்துக்கோங்க. திருக்குறள் மட்டும் தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். அடுத்தது, இப்ப நம்ம பார்க்க போறது வந்து உவே சுவாமிநாத ஐயர். ஆல்ரெடி இந்த உவே சுவாமிநாத ஐயர்ல ஒரு லெசன் நான் போட்டுட்டேன். இப்ப நம்ம பார்க்க போறது 2வது லெசன். அதாவது 12th நியூ புக்ல இருக்கிற ஒரு லெசன் தான் இதுல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த லெசன் வந்து 6th ஓல்டு புக்ல பார்த்துருப்போம். இது வந்து 12th நியூ புக்ல உவே சுவாமிநாத ஐயரோட ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அந்த லெசனையும் நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். பாருங்க, பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறது தான் அந்த லெசன். 12th நியூ புக்ல இயல் 4வது இயல்ல இந்த லெசன் இருக்கும். இப்போ 12th வந்து பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ் 2 இருக்கும். பொதுத்தமிழ் புக்ல தான் இது இருக்கு. லெசனுக்குள்ள போலாம். இந்த லெசன் வந்து எழுதுனது உவே சுவாமிநாதர் எழுதின ஒரு லெசன் தான். பாடப்புத்தகத்துக்காக ஒன்றும் எழுதல. அவரோட எழுதின ஒரு நூல்ல இருந்து எடுத்து ஒரு சின்ன பாடப்பகுதியா அதை பிரிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் இந்த வார்த்தைகள் இதுல இருக்க இது வந்து அந்த பழைய காலத்து ஸ்டைல்லயே தான் இருக்கும். அவர் எழுதினார் இல்லையா, அந்த மாடல்லயே தான் இருக்கும். பாருங்க, நுழையும் முன் கல்வியும் அதன் நோக்கமும் கல்விக்கூட அமைப்பும் கற்பிக்கும் முறைகளும் காலந்தோறும் இலக்கியங்களில் தடங்களாக பதிவு பெற்றிருக்கின்றன. அவ்வகையில் அக்கால அறிஞர்கள் 19ஆம் நூற்றாண்டின் திண்ணை பள்ளிக்கூட விளைச்சல்கள் அந்நாளைய கற்பித்தல் முறைகளை பழையன என்று புறந்தள்ளி விடாமல் தேவையானவற்றை தேர்ந்து பயன்படுத்தினால் அவை இன்றைய கல்விக்கு ஏற்ற உரமாக ஆகத்தக்கவை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பள்ளிக்கூடங்கள் எப்படி இருந்துச்சுன்றத அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பழைய ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்காம, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருக்கிற சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, சென்னை புரசைவாக்கம் சர் எம்.சி.டி. முத்தையா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதல் சொற்பொழிவாக 20/7/1936 நிகழ்த்தப்பட்டு 16/8/1936 சுதேசமித்திரன் வார இதழில் வெளியான கட்டுரை. ஒரு கட்டுரை, ஒரு ஆர்டிக்கிளை தான் இப்ப நம்மளுக்கு லெசனா கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு சொற்பொழிவா பேசியிருக்காங்க. அதை வந்து திரும்ப ஒரு ஆர்டிக்கிளா கன்வெர்ட் பண்ணி சுதேசமித்திரன் பத்திரிகை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த பத்திரிகையில வந்து வெளியான ஒரு ஆர்டிக்கிள் தான் இந்த லெசன். காலநிலை மாறுபாடு அடைய அடைய ஜனங்களுடைய பழக்கங்களும் மாறுதல் அடைகின்றன. இக்காலத்து பள்ளிக்கூடங்களில் இக்கால வாழ்க்கைக்கேற்ற முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பழைய காலத்து பாடசாலைகளில் வழங்கி வந்த முறைகளோ வேறு வகை. நம்முடைய நாட்டில் மிக பழைய காலத்தில் உபாத்தியாயருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது. பாருங்க, இப்போ ஜென்ரேஷன் மாற மாற ஸ்கூலோட டைப்பு, படிக்கிற டைப்பு, கத்துக் கொடுக்கறது, டீச்சிங் மெத்தட் எல்லாமே மாறுது. ஆனா அந்த காலத்துல இருந்தது முழுசா வந்து டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட். எப்படின்னா, மிக பழைய காலத்தில் உபாத்தியாயருடைய வீடே பள்ளிக்கூடம். உபாத்தியாயர்னா யாருன்னா வாத்தியார். ஓகேவா, டீச்சரை தான் உபாத்தியாயர்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டில தான் போய் ஸ்கூல் மாதிரி, இப்போ டியூஷன் போனா எப்படி போய் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அது மாதிரி அந்த காலத்துல டீச்சரோட வீடு தான் ஸ்கூலு. அதை குருகுலம் என்பார்கள். அங்கேயே போய் இருந்து தங்கி படிக்கிறது தான் குருகுலம் சொல்லுவாங்க. கணக்காயர் என்பது உபாத்தியாயருக்கு பெயர். பாருங்க, கணக்காயர்னு சொல்லுவாங்களாம். டீச்சர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கணக்காயர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கணக்கு அப்படின்னா நூல் அப்படின்ற அர்த்தமா. கணக்குன்னா நூல். அந்த நூல்களை வந்து கற்பிப்பவர். அதனால கணக்காயர். புரியுதா? இதுல வந்து நிறைய விஷயங்கள் இந்த லெசன்ல வந்து நீங்க படிச்சுக்க வேண்டியிருக்கும்பா. மனப்பாடம் பண்ண வேண்டியது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது நிறைய இருக்கும். அதனால புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் மத்த லெசன் மாதிரி ஈஸியாலாம் இருக்காது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் டீப்பா கவனிங்க. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. திண்ணை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும். மில்டனின் ஸ்வர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளக்கால்
சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் 4 வருடங்கள் படித்திருக்கிறார். பாருங்க, அது திண்ணை பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க. அந்த திண்ணைகள்ல வச்சு அ வாத்தியாரோட வீட்ல இருக்க வெளிய அந்த திண்ணையில உட்காந்து படிப்பாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மருத்துவரே இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல, திண்ணை பள்ளிக்கூடத்துல 4 வருஷம் படிச்சிருக்காங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. வரலாற்று ஆய்வாளரும், தமிழறிஞருமான டாக்டர் ராசமாணிக்கனார் மௌன குருவிடம் படித்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி அவங்க காலத்துல நாங்க வந்து இப்படி படிச்சோம்னு சொல்லியிருக்காங்க. அததான் எடுத்து குடுத்துருக்காங்க. நற்றிணை நூலின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி, பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்தார். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. யாரு, எங்க படிச்சாங்க அப்படிங்கிறத. அடுத்தது, சுப்பிரமணிய பாரதியின் நண்பரும் வழக்கறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்திலும், சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளியிலும், மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் சுபமாணிக்கம் மகிபாலன்பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்திலும் படித்தனர். பாருங்க, பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிற இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய பதவிகள்ல இருந்தவங்க கூட திண்ணை பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க தான். அவங்க சொன்ன ஒரு சில பேரை எக்ஸாம்பிளா எடுத்து இதுல குடுத்துருக்காங்க. பேராசிரியர் பெருமாள் அப்படிங்கிறவரு இதெல்லாம் தொகுத்து குடுத்துருக்காரு. இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை அப்படிங்கிற ஒரு நூல்ல. நெக்ஸ்ட் பாருங்க, அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும்னு பாருங்க. அதுக்காக நம்ம வந்து வாத்தியார் வீட்ல தான் போய் படிப்பாங்க அப்படின்னா, வாத்தியார் எல்லாம் வசதியானவங்களா இருப்பாங்களா? அவ்வளோ பெரிய வீடு வச்சிருப்பாங்களான்னா, அப்படியெல்லாம் இல்ல. அவங்களும் ரொம்ப அளவான வீட்ல தான் இருப்பாங்க. அதுல அங்க முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன இடத்துலயோ, ஒரு திண்ணையிலயோ வச்சு சொல்லிக் குடுப்பாங்க. ஏன்னா, இப்ப மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லயும் 1000, 2000 பிள்ளைங்கலாம் இருக்க போறதில்ல. ஒரு இதுல வந்து ஒரு 20 பிள்ளைங்க, 30 பிள்ளைங்க மேக்ஸிமம் அது கூட இருக்க மாட்டாங்க. மொத்த ஒரு குருகுலத்துக்கே. பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த பிக்சர்ஸ்ல குடுத்துருக்காங்க இல்லையா? வீட்டே வீடே ஒரு அளவான வீடு தான். அது முன்னாடி வாத்தியார் உட்காந்துருக்காரு. இங்க பசங்க எல்லாம் சுத்தி உட்காந்துருக்காங்க. இவ்வளோதான். ஸ்கூல் கிடையாது, புக்கு கிடையாது, பேக் கிடையாது, லஞ்ச் பேக் கிடையாது, நோட் புக் கிடையாது. ஏதோ குச்சி மாரி வச்சிருக்காங்க பாருங்க. அதுதான் அவங்க எழுதுறதுக்கு நோட் மாரி. ஓகேவா? அதில தான் குறிப்பு எடுத்துக்கிருவாங்க. அத தான் திரும்ப டெய்லி கொண்டு வருவாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் கீழ குடுத்துருப்பாங்க. மன்றங்கள். ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினடியே மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். மரத்த சுத்தி இப்படி மேடை மாரி கட்டியிருப்பாங்க ரவுண்டா. படங்கள்ல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆலமரத்தடி, அரச மரத்தடின்னு பஞ்சாயத்து பேசுறதுக்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு மேடை மாரி கட்டியிருப்பாங்க. அதனை மன்றம் என்றும், அம்பலம் என்றும் கூறுவர். அதுதான் மன்றம். மன்றம்னா அங்க வந்து எல்லாம் கூடுற இடம். மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணையே. அதுவே பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியது என்று தோன்றுகிறது. இப்படி ஊருக்கு பொதுவா ஒரு இடத்துல அந்த மாதிரி மரம் உட்காந்து எல்லாரும் கூட்டம் கூடுறதுக்கு செஞ்சிருப்பாங்க. அதுல வந்து உட்கார வச்சு சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதுதான் திண்ணை பள்ளிக்கூடமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையாக உள்ள மரத்தடியிலும் வனங்களிலும் சென்று பழைய காலத்து மாணாக்கர்கள் கல்வி கற்றனர். இப்போது பள்ளிக்கூடங்கள் இருக்கும் இடத்தில் செடி கொடிகளை வருவித்து வனம் உண்டாக்குகிறோம். நாடகத்தில் வனங்களை திரையில் எழுதி தொங்க விடுவது போல பள்ளிக்கூடங்களிலும் சட்டியிலும் வாயில்களிலும் செடி கொடிகளை வளர்க்கிறோம். அந்த காலத்துல இயற்கையாவே காட்டுகள்ல ஒரு இடங்கள்ல ஒரு குருகுலம் மாதிரி இருக்கும். அங்க போய் கத்துக்குவாங்க மரத்தடியில உட்காந்து. இல்ல ஊருக்கு பொதுவா ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மர நிழல்ல உட்காந்து அந்த இயற்கையான சூழல்ல நல்ல ஆக்சிஜனோட அந்த மாதிரி கத்துக்குவாங்க. ஆனா இப்ப என்ன பண்றோம்? ஒவ்வொரு ஸ்கூல்லயும் நம்ம வம்பா வேரோட தோண்டிட்டு வந்து பெரிய பெரிய செடியில, மரங்கள நடுறாங்க. அது மாரி பானைகள்லயும், தொட்டிகள்லயும் தொங்க விடுறாங்க அங்கங்க மரங்களையும், செடிகளையும். சரியா? இதெல்லாம் இந்த காலத்துல இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்றாங்க. அடுத்தது பள்ளிகள். மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறின. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன குடிசை மதியானம் ஒரு மழை பெஞ்சா மரத்தடியில இருந்தா நடத்த முடியுமா? அப்ப அந்த 3 மாசத்துல பாதி நாள் மழை பெஞ்சே வேஸ்ட் ஆயிரும். அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு இடம் மாரி, ஒரு வீடு மாரியோ இருந்தா, அது வந்து கொஞ்சம் சேஃபு. படிக்கிறதுக்கு வந்து தடங்கல் இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு, சின்ன சின்ன குடிசைகளுக்கு மாறுனாங்க. பல இடங்களிலேயே மடங்களில் பாடசாலைகள் உண்டாயின. பள்ளி எனும் சொல் ஜைன மடங்களுக்கும், பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர். அந்த காலத்துல இப்பயும் நம்ம பள்ளிக்கூடம் தானே சொல்றோம். இந்த பள்ளி என்ற வார்த்தை என்ன அப்டின்னா, பாருங்க,
ஜெயின் மடங்கள்லாம் இருக்கும் அந்த காலத்துல. அந்த ஜைன மதம் படிக்கிறவங்க, வர்றவங்க. அந்த பாடசாலைகளுக்கும் சொல்ற ஒரு பொதுவான பேர் தான் பள்ளி. பாடசாலைகள் வேறு, மடங்கள் வேறு என்று வேறுபாடின்றி 2ம் ஒன்றாகவே கருதப்பட்டமையால தான் பாருங்க, பள்ளிகளுக்கும், மடங்களுக்கும் அதே பேரு தான், பாடசாலைகளுக்கும் அதே பேரு தான். ஏன்னா 2ம் வேற இல்ல. 2ம் ஒண்ணு தான். அப்படின்னு அவங்க நெனச்சதுனால தான் 2க்கும் பள்ளிகள்னே பேர் வச்சிருக்காங்க. பாருங்க இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வித்யாரம்பம். வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம். இன்னமும் மலையாளத்துல எல்லாம் சொல்லுவாங்க. வித்யாரம்ப பூஜை பண்ணுவோம். நம்ம ஆகஸ்ட்ல வந்து விஜயதசமி அன்னைக்கு முதல்ல பேர் எழுதி சேர்த்து விடுறோம்ல பசங்கள ஸ்கூல்ல. அந்த பூஜைக்கு பேரெல்லாம் வித்யாரம்ப பூஜைன்னு சொல்லுவாங்க. கல்விய தொடங்குறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற பூஜை. கல்வி தொடக்கம். வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம். வித்யாபியாசம்னா பயிற்சி. உபாத்தியாயர்னா ஆசிரியர் பார்த்தோம். அக்ஷராபியாசம்னா எழுத்து பயிற்சி. அக்ஷரானா எழுதுறது, வித்யானா கல்வி. கீழ்வாய் இலக்கம். கீழ்வாய் இலக்கம் அப்படின்னா பின்ன எண்களின் கீழ்த்தொகை. அதாவது நியூமரேட்டர், டினாமினேட்டர். கீழ்த்தொகைனா டினாமினேட்டர். அதே மாதிரி மேல்வாய் இலக்கம்னா பின்ன எண்களோட மேல் தொகை. நியூமரேட்டரை ஃபுல்லா நம்ம அந்த வாய்ப்பாடெல்லாம் அந்த காலத்துல இப்படித்தான் இருக்கும். ஒரு கால் கால், 2 கால் அரை அப்படிலாம் படிப்பாங்க. கால் அரைக்கெல்லாம் வாய்ப்பாடு இருக்கும். சரியா? அந்த தான் மேல்வாய் இலக்கம், கீழ்வாய் இலக்கம் சொல்றாங்க. குழிமாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு. பெருக்கல் வாய்ப்பாடு எல்லாத்துக்கும் குழிமாற்று அப்படின்னு பேரு. சீதாள பத்திரம் அப்படின்னா தாளை மடல். ஏன்னா அந்த தாளை மடல்ல எழுதுவாங்க. அந்த ஓலைகள் எழுதுற மாதிரி தாளை மடல். அதனால அதுக்கும் பேரு சீதாள பத்திரம். நவத்வீபம் அப்படின்னா வங்காளத்தில் உள்ள ஊர். நவத்வீபம் அப்படிங்கிறது ஒரு ஊர் பேராம். இதெல்லாம் அந்த காலத்துல பயன்படுத்தின வார்த்தைகள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. வித்யாபியாசம்னா என்ன, அக்ஷராபியாசம்னா என்ன, வித்யாரம்பம்னா என்னன்னு ஒரு வாட்டி கேட்கவும் செஞ்சாங்க. பள்ளி என்னும் பெயர் இரண்டிற்கும் பொதுவாக வழங்கியது என்று தோன்றுகிறது. நெக்ஸ்ட் வித்யாரம்பம். அதாவது முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள். 5ஆம் பிராயம்னா என்னன்னா 5 வயதுல. 5 வயசுல தான் முதல்ல ஸ்கூல்ல சேர்க்குறாங்க. 5 வயசுல 5 இயர்ஸ். வித்யாபியாசம் செய்யும்போது அப்படின்னா என்னன்னா எழுத்து பயிற்சி எழுத பிராக்டிஸ் பண்றாங்க இல்லையா? அந்த பயிற்சி செய்யும்போது அம்மா அப்பாங்க வந்து பிள்ளைய வந்து ஆசிரியர்கிட்ட வந்து முதல்ல விட்டுட்டு போவாங்க. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேஷ நாளாக கொண்டாடப்பெறும். நம்ம 90ஸ் கிட்ஸ்க்கு எல்லாமே தெரியும். ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அந்த சின்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் எப்படி இருக்கும்னா, கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது புது ட்ரெஸ் போட்டு க நெறைய சாக்லேட் வாங்கிட்டு போய் ஸ்கூல்ல எல்லாருக்கும் குடுத்துட்டு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா? அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய கொண்டாட்டம் மாதிரி இருக்கும். பிள்ளைகள ஸ்கூல்ல சேர்க்கிற நாளேவும். அப்படிதான் அந்த காலத்திலயும் இருந்திருக்காங்க. பசங்கள வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல்ல சேர்க்கிறது பெரிய கொண்டாட்டமா இருந்திருக்கு. ஏட்டின் மீது மஞ்சள் பூசித்து பையனிடம் கொடுத்து வாசிக்க செய்வார்கள். மஞ்சள் பூசி அந்த ஏட்ல அவன வந்து சாமி கும்பிட்டு இத வாசிப்பான்னு சொல்லுவாங்களாம். உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்லுவான். ஒரு பெரிய வார்த்தை மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸ் மாதிரி சொல்லுவாராம். அத அப்படியே ஃபாலோ பண்ணி பையன் பின்னாடியே சொல்றது. இப்படி உபாத்தியாயர் ஒன்றைச் சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பதென்று கூறுவார்கள். இவர் சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த காலத்துல புத்தகங்கள் கிடையாது. அத போய் வச்சு ரிவைஸ் பண்றது, புக்ல நோட்ஸ் எடுக்கிறதெல்லாம் கிடையாது இல்லையா? இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வாய் வழியா தான் எல்லாமே கத்துக் குடுப்பாங்க. எழுதுவாங்க. பட் என்னன்னா, பல விஷயங்கள வந்து மனப்பாடம் பண்ண வைக்க திரும்ப திரும்ப சொல்ல வைப்பாங்க அவங்க சொன்னத. அதுக்கு பேர் தான் முறை வைப்பு. உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதும் உண்டு. அதுக்கு பதிலா இந்த சட்டாம்பிள்ளை முறை. சில சமயங்கள்ல வந்து இந்த அவர் வந்து ஒரு தடவ சொல்லிட்டு, திரும்ப திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. அதிலேயே ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது மையாடல். சுவடிகளில் உள்ள எழுத்துக்கள் செவ்வனே தெரிவதற்காக சுவடியில் வசம்பு, மஞ்சள், தக்காளி இலை சாறு அல்லது ஊமத்த இலை சாறு, மாவிலை கரி, தர்ப்பை கரி,
முதலியவற்றை கூட்டி செய்த மை அதில் தடவுவார்கள். பாருங்க. இப்ப நம்ம 90ஸ்க்கு வந்து தெரியும். பழைய காலத்துல அந்த ஸ்லைடு இருக்கும் இல்லையா? அதுலலாம் பூசுறதுக்கு ஒரு இலைய அரைச்சு, அத மேல தடவுனா, அந்த ஸ்லைடு போர்டுக்கெல்லாம் தேய்ப்பாங்க. ஒரு மாதிரி கருப்பா. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சுவடிகள்ல இருக்க எழுத்து வந்து நல்லா தெரியறதுக்காக, இவ்ளோ விஷயங்களையும் ஒண்ணா போட்டு அரைச்சு தேய்ச்சிருக்காங்க. அந்த மை எழுத்துக்களை விளக்கமாக காட்டுவதோடு, கண்ணுக்கும் குளிர்ச்சியை தரும். பாருங்க, எழுத்துக்களுக்கு மட்டும் இல்ல, ஏன்னா கன்டினியூஸா அத பார்க்கறதுனால கண்ணுக்கு குளிர்ச்சிய குடுக்குறதுக்காக. இப்பலாம் நம்ம ஃபோன் பார்க்காதன்னா பார்த்துக்கிட்டே இருக்கோம். எவ்வளவோ ரேடியேஷன் பாதிக்கிறோம். டிவி, ஃபோனு, கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த காலத்துல புக்க பார்க்கும்போது, அந்த ஓலைச்சுவடிய பார்க்கும்போது கூட கண்ணு கெட்டுறக்கூடாதுன்னு, அதுக்கும் குளிர்ச்சி குடுக்குற மாரி ஒரு விஷயத்த பூசியிருக்காங்க. இங்ஙனம் மைதடவி புத்தகத்தை வாசிக்கத் தொடங்குவதனால், அக்ஷராபியாசத்தை மையாடல் விழா என்று சொல்வார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ப்பா. எதுக்கு வந்து மையாடல் விழா என பெயர் வரும் பேர் சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, அக்ஷராபியாசம் அக்ஷராபியாசம்பா இது வந்து எழுத்துப் பயிற்சி. அதே வித்யாபியாசம்ன்னு இருக்கும். வித்யாரம்பம்ன்னு இருக்கும். அதெல்லாம் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாதீங்க. எழுத்து பயிற்சிக்கு தான் மைய தடவி எழுதுறதுனால, ஆரம்பிக்கிறதுனால மையாடல் விழா. அடுத்தது ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சிந்தாமணி. இது எதுலருந்து தெரியுதுன்னா, பாருங்க ஐயாண்டு எய்தி 5 வருஷம் ஆன உடனே மையாடி அறிந்தார். மையாடல் விழா நடத்துனாங்க. பல விஷயங்கள அறிஞ்சுக்கிட்டாரு, கலைகள் எல்லாத்தையும். அப்படின்றத சிந்தாமணியில சொல்லப்பட்டிருக்கு. சீவக சிந்தாமணியில. அடுத்தது தமிழ் விடு தூதுலயும் இத பத்தி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. பாருங்க. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்சப் புகட்ட மிக வளர்ந்தாய் அப்படின்னு தமிழ வந்து பாராட்டுற மாரி. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு உனக்கு ஏன்னா மஞ்சள் அந்த இது பூசுறாங்க இல்லையா? பூசி அதுல மைய தடவி எல்லாம் செஞ்சு தானே தமிழ வளர்க்குறாங்க. அப்படி வளர்ந்தவர் நீ வளர்ந்த ஒரு குழந்தை மாதிரி நீ அப்படின்னு சொல்லி தமிழ் விடு தூதுல தமிழ புகழ்ந்திருக்காங்க. இவங்க சொல்ற இந்த மையீட்டுன்றது இந்த மையாடல் விழாவ தான். பிள்ளைகள் முதலில் மணலில் எழுதி பழகுவார்கள். அதனால் அவர்களுடைய எழுத்துக்கள் வரிசையாகவும், நன்றாகவும் அமையும். பாருங்க, முதல்ல அவங்க எழுத்து நம்ம புக்லயோ, பென்லயோ, ஸ்லேட்லயோ எழுத ஆரம்பிக்க மாட்டாங்களாம். மணல்ல தான் எழுதுவாங்களாம். மணல்ல எழுத ஆரம்பிக்கிறதுனால கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி கை ப்ராப்பரா எழுத ஆரம்பிக்கும். நம்ம அது வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு நம்ம என்ன பண்றோம்? முதல்ல இந்த வித்யாரம்ப பூஜை பண்ணும்போது மட்டும் அரிசியிலயோ, நெல்லுலயோ, மணல்லயோ இப்படி எழுத சொல்லுவாங்க. அவ்வளோதான். அதோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் டைரக்ட்டா ஸ்கூல்ல போயிட்டு பென்சிலும், பென்னும் வச்சு எழுத ஆரம்பிச்சுறாங்க. அந்த காலத்துல ஒரு நல்ல எழுத்துக்கள் நேராவும், வரிசையா வர்ற வரைக்கும் மணல்ல தான் எழுத சொல்லுவாங்களாம். உபாத்தியாயர் முதலில் தரையில் எழுத, அதன் பின் பிள்ளைகள் விளம்புவார்கள். பிறகு தாமே எழுதி எழுதி பழகுவார்கள். விளம்புவார்கள்னா சொல்றது. அவர் தரையில எழுதுவாரு. அத பார்த்து இவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் எழுதுங்கன்னு சொன்னோனே, அவங்களும் தரையில அவங்க அதே மாதிரி எழுதுவாங்க. இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. கையெழுத்து. நீங்க வந்து இது ஒரு பாடமா பார்க்காதீங்க. அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கு? ஓ! இப்படியெல்லாம் பண்ணாங்களா? அப்படின்ற மாரி இங்க ஒரு இன்சிடென்ட்ட தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா, ரொம்ப ஈஸி இந்த லெசன். பாருங்க கையெழுத்து. கொம்பு சுழி கோணாமல், கொண்ட பந்தி சாயாமல், அம்புபோல் கால்கள் அசையாமல், தம்பி எழுதினால் நன்மை உண்டு. அப்படின்னு ஒரு பாட்டு இருக்காம். என்று வரும் பழைய வெண்பா ஒன்று உண்டு. அதாவது எழுத்துக்கள் ஒன்றோடொன்று படாமல் ஓகேவா? அதுதான் சொல்றாங்க. கொம்பு, சுழி கோணாமல். இந்த கொம்பு போடுறது, சுழி போடுறதெல்லாம் கோணிக்கிட்டு போகாம ஒழுங்கா ப்ராப்பரா எழுதணும். எழுத்துக்கள் ஒன்றோடொன்று படாமல், வரி கோணாமல். எழுத்து வரி இங்க ஆரம்பிச்சு அப்படியே ஏறிக்கிட்டே போயிரும். மலை ஏறுற மாரி எழுத்து. அப்படியும் இல்லாம, பழைய காலத்தில் எழுதி வந்தார்கள். பழைய ஏட்டுச்சுவடிகளை பார்த்தால் இது விளங்கும். குடுத்துருக்காங்க. அம்பு போல் கால்கள் சாயாமல். போக போக சாஞ்சுக்கிட்டே போறது. அப்படிலாம் இல்லாம ப்ராப்பரா எழுதணும்ன்றதுக்கு தான் இந்த பாடல். உண்மையிலேயே பழைய ஏட்டுச்சுவடிகள்ல பாருங்க, அழகா அந்த வரிகள் நீட்டா வரிசையா தான் இருக்கும். எந்த ஓலைச்சுவடிய பார்த்தாலும். அந்த அளவுக்கு அவங்க ப்ராப்பரா எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எழுத்தின் வடிவம். எழுத்துக்களின் உருவங்கள் பல காலமாக மாறாமல் இருந்து வந்தன. புள்ளி, கால், கொம்பு, விலங்கு முதலியவை வரி எழுத்தின் உறுப்புகள். பெற்றோர்கள் பழக்கி வந்த பழக்கத்தால் பல நூறு வருஷங்களாகியும் எழுதும் வழக்கத்தில் பெரிய மாறுபாடுகள் ஏற்படவில்லை.
அதாவது கற்பிக்கும் முறைகளும், கற்பிக்கிற இடம் இதுக தான் மாறிக்கிட்டே வந்துச்சே தவிர, எழுத்துக்களோட உருவங்கள் பல வருஷமா கொஞ்சம் அப்படியே தான் இருந்துச்சு. ரொம்ப சேஞ்சஸ் வந்து வரல. ஏன்னா, அந்த புள்ளி வைக்கிறது, கால், கொம்பு போடுறது இதெல்லாமே துணைக்கால் போடுறது, ஒத்த கொம்பு, ரெட்டை கொம்புன்னு சொல்றோம்ல. இந்த மாரி வரி வடிவம் வந்து பேரண்ட்ஸ் அடுத்தடுத்த பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே வந்ததுனால, ரொம்ப காலமா வந்து எழுத்தோட வடிவம் மாறாம தான் இருந்துச்சு. மாறாமன்னா, முழுசா மாறாம இல்ல. அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் வந்து அந்த உருவத்துல சேஞ்சஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அடுத்தது மனனப் பயிற்சி. மனனம் பயிற்சின்னா, மனப்பாடம் பண்றது. மெமரைஸ் பண்ற மெத்தட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அக்காலத்து பாடமுறைக்கும், இக்காலத்து பாடமுறைக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. சிலபஸே அன்னைக்கு இருந்த சிலபஸ் வேற, இப்ப இருக்க சிலபஸ் வேற இல்லையா? அடிப்படையான நூல்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மனனமாக இருக்கும். அந்த காலத்துல எப்படின்னா, இந்த ஒரு சில நூல்கள் நம்ம ரொம்ப முக்கியமான பேசிக் தெரிஞ்சுக்க வேண்டிய நூல்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ண வச்சுருவாங்க. அவங்க பாட்டுக்கு கட 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 கடன்னு கண்ண மூடி சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாதிரி. நம்மளுக்கு வாய்ப்பாட வந்து பழக்குறாங்க இல்லையா? அது மாதிரி. தமிழில் நிகண்டு நூல், நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள் முதலியன பாடமாக இருக்கும். பாருங்க, நன்னூல் இதெல்லாமே நம்மளுக்கு என்னது? இலக்கண நூல்கள். நிகண்டு நூல்கள், இலக்கண நூலு, இந்த அணிகள், அணிகள பத்தி எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசிக்க ஃபுல்லா மனப்பாடம் பண்ண வச்சுறாங்க. இது வந்து நூலாவே மனப்பாடம் பண்ணுவாரு. இப்ப நன்னூலார் எப்படி எழுதியிருந்தாரோ, அப்படியே மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. சரி, அப்ப அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேசிக் வந்து மனப்பாடமா தெரியும். நம்ம ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ற மாதிரி. கணிதத்தில் கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று முதலிய பலவகை வாய்ப்பாடுகள் பாடமாக இருக்கும். பார்த்தோம் இல்லையா அது? தலைகீழ் பாடம் என்று சொல்வதை அம்முறைகளில் காணலாம். தலைகீழா கேட்டாலும் சொல்லணுமா? ரிவர்ஸ்ல சொல்லு அப்படின்னா கூட வாய்ப்பாட வந்து சொல்ற மாதிரி இருந்திருக்காங்க அந்த காலத்துல. சிறுவர்கள் படிக்கும் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் என்பவை அகராதி வரிசையில் அமைந்தவை. அவர்களுடைய இந்த ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன்லாம் எப்படி இருக்கும்? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், அ, ஆ, இ அப்படி ஆரம்பிக்குமா? அப்ப ஆத்திச்சூடிய மனப்பாடம் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அ, ஆ, இ படிச்சிடுறாங்க அவங்க. இந்த மாதிரி அவங்க மனசுல பதிய வைக்கிறதுக்கு இத வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஞாபகத்தில் அவை பதிவதன் பொருட்டே ஆகும். அப்படியே அந்தாதி முறையைக் கொண்டும், எதுகை மோனைகளைக் கொண்டும் செய்யுட்களை ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். இப்படிதான் வந்து அந்த காலத்துல மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. பாருங்க. பள்ளிக்கூட பிள்ளைகள் தமக்கு தெரிந்த பாடங்களை அடிக்கடி சிந்தித்து வருவார்கள். பலர் ஒருங்கு கூடி கேள்விகள் கேட்டும், விடை கூறியும் கற்றும் வருவார்கள். இதனால் அவர்களுடைய கல்வி எந்த வேளையிலும் தடையின்றி பயன்பட்டது. பாருங்க எப்படி இத ரீகால் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டுக்குவாங்களாம். எப்ப பாரு மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். மாத்தி மாத்தி மத்த பிள்ளைங்ககிட்ட கொஸ்டின் கேட்டுக்குருவாங்களாம். அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த மறக்காம இருக்கும். இந்த கன்டினியூட்டி வந்து அப்படியே இருந்திருக்கு அவங்களுக்கு. கற்பிக்கப்பட்ட நூல்கள். பாருங்க இந்த பாக்ஸ்ல குடுத்திருக்கத பார்த்துட்டு போயிரலாம். கதை பாடல்கள் மாணவர்களுக்கு கற்பித்த நூற்களை பட்டியலிடுகின்றன. இவை பெரும்பாலும் நீதி நூல்கள். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வெளி இந்த மாரி நிகண்டுகளை மனப்பாடம் செய்யும் மாணவனுக்கு மதிப்பிருந்தது. இந்த நிகண்டுகள பூரா யார் நல்லா படிச்சு மனப்பாடமா சொல்றாங்களோ, அந்த பையன நல்ல பெஸ்ட் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்ற மாரி இருந்திருக்கு அந்த காலத்துல. வியாபாரம் செய்வதற்கும், கோவிலில் பணி செய்வதற்கும் ஏற்றவாறு அமைந்த கணித முறை கட்டாயமாக கற்பிக்கப்பட்டதை கதைப்பாடல்கள் குறிப்பிடுகின்றன. பிசினஸுக்கும் சரி, கோயில்ல வேலை செய்றதுக்கும் இந்த கணக்குகள்லாம் உங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா, அந்த நிர்வாகம் பண்றதுக்கு கணக்கு தேவை இல்லையா? அக்கவுண்ட்ஸ் மாதிரி. அதுக்காக இதெல்லாம் கத்துக் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று, நெல் இலக்கம் முதலிய வாய்ப்பாடுகளை கட்டாயம் மனப்பாடம் செய்ய வேண்டும். இதற்காக பிரபாவதி சுவடி என்ற புத்தகம் கூட இருந்தது. பாருங்க அந்த காலத்துல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது டேபிள்ஸ் இந்த வாய்ப்பாட்டு புத்தகம்னு ஒண்ணு வச்சிருப்போம். வாய்ப்பாடு எல்லாமே அதுல இருக்கும். எல்லார்கிட்டயுமே ஒரு புக் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி மேல்வாய் இலக்கம், கீழ்வாய் இலக்கம் இவங்களுக்கும் இது வாய்ப்பாடு தான். ஓகேவா? பெருக்கல் வாய்ப்பாடுகள். இத மனப்பாடம் பண்றதுக்கு பிரபாவதி சுவடி அப்படிங்கிற அந்த ஒரு பிரிண்ட் பண்ண ஒரு புத்தகம். நம்ம கோனார் நோட்ஸ், தமிழ் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி பிரபாவதி சுவடி அப்படிங்கிற ஒரு புத்தகமே இருந்திருக்கு. இதுவும் அதே இதுல பெருமாள்ன்றவரு இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லைன்றதுல தான் அவரு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சொன்னதும் இதே புக்ல இருந்து தான். அடுத்தது சுவடிகள். சுவடிகள் எப்படி இருந்துச்சு? இளம் பிள்ளைகளுக்கு உபாத்தியாயர் ஓலையை வாரி
ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு கயிறு கோர்த்து தருவார். பாருங்க டீச்சரே தான் செஞ்சு குடுக்குறாங்க. ஓலைகள பூரா கலெக்ட் பண்ணி, அத கரெக்ட்டா ஒழுங்கா கரெக்ட்டா ஷேப்பா கட் பண்ணி, 2 பக்கமும் அந்த ஓட்ட போட்டு குடுத்து, அது ஏன்னா கோர்க்கணும்ல. அந்த மாரி ஹோல் போட்டு எல்லாம் வர்ற பசங்களுக்கு கட்டுக்கட்டா இவர் தான் குடுக்குறாரு. 1 துளை இடுவதும், 2 துளை இடுவதும் உண்டு. அந்த துளையிடுறதுல 2 டைப் இருக்கு. ஒரு பக்கம் மட்டும் ஓட்ட போட்டு பயன்படுத்துற மாதிரியும் இருந்திருக்கு. 2 பக்கம் ஓட்ட போடுறதும் இருந்திருக்கு. மற்ற பிள்ளைகள் தாங்களே செய்து கொள்வார்கள். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிள்ளைங்க. புதுசா வர்றவங்களுக்கு தான் வாத்தியார் குடுக்குறாரு. கொஞ்ச நாள் அவங்க பழகுறது வரைக்கும். மத்த பிள்ளைங்கலாம் அவங்களே அத வந்து செஞ்சு பழகிக்கிறாங்க. பனை ஏடு, சீதாள பத்திரம் முதலியவற்றில் எழுதுவது வழக்கம். சீதாள பத்திரம்ன்றது ஒரு வகையான இலைன்னு நம்ம படிச்சோம் இல்லையா? அந்த ஓலை மாரி. இந்த இதுல வந்து பனை ஓலையிலயும் எழுதுவாங்க. மேலே சட்டகமாக பனை மட்டையின் காம்பை நறுக்கி கோர்ப்பார்கள். மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கெட்டியா இருக்கணும்ல. நம்ம பைண்டிங் பண்ணுவோம், இல்ல அட்டை போடுவோம் இல்லையா? அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணாங்க, அதே பனமட்டையோட காம்ப நறுக்கி, அ அந்த அளவுக்கு கட் பண்ணி மேலேயும் கீழேயும் ஒரு பைண்டிங் மாரி கோர்த்துக்குருவாங்களாம். மர சட்டங்களையும் அமைப்பார்கள். செப்பு தகட்டாலும் சட்டம் செய்து கோர்ப்பார்கள். அவரவர வசதிய பொறுத்து. நல்ல செம்புல செஞ்சு மேலேயும் கீழேயும் கூட போட்டுக்குவாங்க. இல்ல வசதி இல்லாதவங்க வந்து சாதாரண அந்த மணமட்டையிலேயே கூட போட்டுக்குவாங்க. அந்த சட்டங்களின் மேல் வர்ண மையினால் பல வகையான சித்திரங்கள் எழுதுவதுண்டு. அதுதானே அவங்களுக்கு டெக்கரேஷன். அந்த மேல நம்ம போடுற அந்த சட்டம் பைண்டிங் மேல என்ன பண்றாங்கன்னா, அவரவருக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் போட்டிருப்பாங்க. டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து அவங்களோடது. இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சியை செருகி கட்டுவார்கள். 2 துளை இருக்கும் இல்லையா? அதுல ஒரு துளையில வந்து செப்பு கம்பியவோ, கொஞ்சம் வசதியா இருக்கவங்க செப்பு கம்பியோ, இல்ல மூங்கில் குச்சியவோ சொருகி அத கட்டுவாங்க. இதுக்கு பேரு தான் நாராசம் என்று பெயர். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த ஒரு துளை வழியா ஒரு செப்பு கம்பியவோ, இல்ல மூங்கில் குச்சியவோ விட்டு கட்டுறதுக்கு பேரு தான் நாராசம். சுவடியை கோக்கும் கயிற்றின் ஒரு தலைப்பில் தடையாக பனையோலையை பாருங்க. சுவடியை கோக்கும் கயிற்றின் ஒரு தலைப்பில் தடையாக பனையோலையை ஈர்க்கோடு கிளிமூக்கு போல கத்தரித்து அமைப்பார்கள். ஒரு பக்கம் செப்பு கம்பியோ, இல்ல ஏதோ ஒரு குச்சிய வச்சோ கட்டுறாங்க இல்லையா? இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த இன்னொரு இதுல வந்து தட மாரி. தட மாதிரின்னா உள்ள சொருகி, பனை ஓலையவோ, இல்ல ய ஈர்க்கோடு கிளிமூக்கு போல கத்தரித்து அமைப்பார்கள். அதற்கு கிளிமூக்கு என்று பெயர். இன்னொரு பக்கத்த இந்த மாரி கிளிமூக்கு மாரி கட் பண்ணுவாங்களாம். அது என்னன்னு சரியா புரியல எனக்கு. அந்த மாரி கட் பண்ணி வைப்பாங்களாம். அதுக்கு பேரு தான் கிளிமூக்கு அப்படின்னு பேரு. இப்போது அச்சு புத்தகங்களின் அளவில் எவ்வளவு வேறுபாடுகள் உண்டோ, அவ்வளவு பனை ஓலை சுவடிகளிலும் உண்டு. இப்ப புக்குகள்ல இருக்கிற அவ்வளோ டிஃபரன்ஸ் அப்ப எல்லாத்துலயும் இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா, பனை ஓலைகள்லயும் அவ்வளவு விதவிதமா அந்த காலத்துல இருந்திருக்கு. ஓலைகள்லயே எத்தனையோ வெரைட்டியான ஓலைகள் இருக்கு. அத இவங்க பயன்படுத்துறதுலயே நெறைய வித்தியாசமா பயன்படுத்தியிருக்காங்க. முன்னாடி போடுற அட்டையில வித்தியாசம், கோர்க்கிற கம்பியில வித்தியாசம், குச்சியில வித்தியாசம்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி தான் அத பயன்படுத்தியிருக்காங்க. எழுத்தாணிகள். ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணியில் பல பேதங்கள் உண்டு. எழுத்தாணியை ஊசி என்றும் கூறுவதுண்டு. ஊசிய வச்சு எழுதுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த எழுத்தாணிக்கு பேரு ஊசி. இதே மாதிரி மடக்கு எழுத்தாணி, வார எழுத்தாணி, குண்டு எழுத்தாணி என்பன எழுத்தாணியின் வகைகள். நம்ம பென்னுலயேவும் பால் பாயிண்ட் பென், ஜெல் பென், இங்க் பென் அப்படின்னு விதவிதமா சொல்றோம் இல்லையா? அது மாதிரி தான் அங்கேயும். எழுத்தாணியிலேயே மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி, வாரம் வாரம் அந்த வாரம் வாரம் எழுதுற எழுத்து அப்படி இல்ல. வார்றது. ஓகேவா? அந்த பேர்ல வர்றது அது. குண்டு எழுத்தாணி இப்படியெல்லாம் பல வகை இருந்திருக்கு. பாருங்க ஒரு பக்கம் வாருவதற்கு கத்தியும், மறுபக்கம் எழுதுவதற்கு எழுத்தாணியும் அமைந்ததை பார்த்தே பேனா கத்தி என்ற பெயர் வந்ததென்று தோன்றுகிறது. அதுக்கு பேர் தான் வாரெழுத்தாணி. ஒரு பக்கம் அந்த இத வந்து சீவுறதுக்கு கத்தி இருக்குமாம். இன்னொரு பக்கம் எழுதுறதுக்கு ஊசி இருக்குமாம். அதனால தான் அதுக்கு பேரு வார் எழுத்தாணி. வாரும் எழுத்தும் இருக்கிறது. மடக்கு எழுத்தாணின்னா இப்படி மடக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? பென்ன. அந்த மாதிரி இருக்கும் போல. அந்த மாதிரி பல இது இருந்திருக்கு. இத வச்சு தான் நம்ம இதுல இந்த காலத்திலேயே பேனா கத்தின்ற ஒரு அமைப்பே வந்திருக்கு. முன்னாடி பென் இருக்கும். பின்னாடி பார்த்தா கத்தி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஓகேவா? சேஃப்டிக்காக பெண்கள் வந்து வச்சுக்கலாம். பென்னு மாதிரியே இருக்கும் கத்தி அப்படின்னு. பென் நைஃப் அப்படின்னு இப்ப கூட விக்கிது. ஒரு பக்கத்தில் 2 கத்தியும், ஒரு பக்கம் 2 எழுத்தாணியும் உள்ள மடக்கெழுத்தாணிகளும் உண்டு. ஒரே பக்கத்திலேயே
2 கத்தி, இந்த பக்கத்துல 2 எழுத்தாணி. மொத்தம் 4 இருக்கும். அதான் மடக்கு எழுத்தாணி. மடக்கி, மடக்கி எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நெயில் கட்டர் பார்த்தீங்களா? இப்டி மடக்குனோம்னா உள்ள போய் எல்லாமே நின்னுக்குரும். ஆனா விரிச்சா உள்ள இருந்து நெறைய ஐட்டம் வெளிய வரும். நைஃப் மாரி வரும். இந்த நகத்துல அழுக்கு எடுக்கிறது வரும். இப்படி நெறைய உள்ள இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி தான் மடக்கு எழுத்தாணிகள் இருந்திருக்கு. ஏடெழுதும் வழக்கம். ஒரு பக்கத்தில் மிக நுண்ணிய எழுத்துக்களாக இருப்பது 20, 30 வரி வரையில் எழுதுவதற்குரிய மெல்லிய எழுத்தாணிகள் இருந்தன. பாருங்க ஒரே பக்கத்துல ஏடு எழுதுறதுலே நெறைய வித்தியாசம் இருந்திருக்கு. எப்படின்னா, ஒரே பக்கத்துல குட்டி குட்டியாவும் 20, 30 லைன் கூட எழுதுற மாதிரி ரொம்ப ஒல்லியான ஒரு எழுத்தாணி கூட இருந்திருக்கு. டிப்பு வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். அதாவது மைன்யூட்டா அந்த மாதிரி கூட இருந்திருக்கு. நாம் இக்காலத்தில் காகிதத்தில் எழுவதைப் போன்றே வேகத்தோடே ஏட்டில் எழுதுவது உண்டு. இப்ப பேப்பர்ல நம்ம நினைக்கிறோம், பனை ஓலையினால அப்படியே ஸ்லோ மோஷன்ல எழுதுவாங்கன்னு நெனச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம பென்னுல எவ்வளோ வேகமா எழுதுறோமோ, அவ்வளோ ஃபாஸ்ட்டா அந்த காலத்துல வந்து பனை ஓலையிலயும் எழுதுவாங்களாம். மாணாக்கர்களுக்கு எழுதும் பழக்கம் நன்றாக உண்டாக வேண்டும் என்று ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை தனித்தனியே ஏடுகளில் தாம் மேலே எழுதி அதைப்போல் எழுதி வர சொல்வார்கள். இதற்கு சட்டம் என்று பெயர். அதாவது நம்ம இதில ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் சேர்ந்தோனே ப்ரீகேஜி, எல்கேஜி பிள்ளைங்களுக்கு ஒரு நோட்ல மேல மிஸ் ஏபிசிடின்னு போட்டு 4 கோடு போட்டு குடுத்துருவாங்க. அந்த பேஜ் ஃபுல்லா அவங்க ஏ, பி, பின்னு போட்டு வர சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் ஃபாஸ்ட்டா எழுதி பழகணுன்றதுக்காக புதுசா வந்த உடனே அந்த ஒவ்வொரு ஏடுலயும் மேல வாத்தியார் ஒண்ணு எழுதிருவாரு. அத பார்த்து பார்த்தே அதுக்கு கீழ திரும்ப திரும்ப எழுதிட்டு வாங்கன்னு சொல்லிருவாராம். எழுத பிராக்டிஸ்க்காக. இந்த எழுதுறதுக்கு பேரு தான் சட்டம். இந்த மாரி வார்த்தைகள தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது, என்ன பேருன்றத தெரிஞ்சுக்கோங்க. சுவடிகளை வைப்பதற்கும், எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிக்கு தூக்கு என்று பெயர். நம்ம ஸ்கூல் பேக்குன்னு சொல்றோம் இல்லையா? அது மாரி அவங்களுக்கு புக்க வைக்கிறதுக்கு பேரு தூக்கு. தூக்கு பையின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. அதனை அசை என்றும் சொல்வதுண்டு. பாருங்க இந்த இதுலயே நெறைய நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது என்னது? எழுதி குடுத்து திரும்ப திரும்ப கூட எழுதுறதுக்கு பேரு சட்டம். அதே மாதிரி ஸ்கூல் பேக்குக்கு தூக்கு அல்லது அசை. இந்த 2மே ஒரே மீனிங் தான். தூக்குனாலும், அசைனாலும். அடுத்தது அன்பினால் அடக்குதல். முற்காலத்தில் கொடிய தண்டனைகள் இல்லை. இப்ப மாதிரி ரொம்ப பயங்கரமா வந்து பனிஷ்மென்ட் குடுக்குறது, இம்போசிஷன் குடுக்குறது அப்படியெல்லாம் அந்த காலத்துல இல்ல. ஆசிரியர்கள் மாணாக்கர்களை அன்பினால் வழிப்படுத்தி வந்தார்கள். அவர்கள் பால் இருந்த மரியாதை மாணாக்கர்களுக்கு பயத்தை உண்டாக்கியது. அந்த மரியாதையிலேயே அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஒருத்தர் மேல நம்ம அடிக்கிறாருன்ற பயம், அவர் திட்டுறாருன்ற பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இல்லாதப்ப அவங்க எல்லா தப்பும் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா, ஒருத்தர் மேல மரியாதை கலந்த ஒரு பயம் இருக்கும்போது, நம்ம இன்னைக்கு செய்றோம். என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? நம்மள என்ன நெனப்பாங்க? அப்படிங்கிற எண்ணத்திலேயே அவங்க என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்திருக்காங்க. பிழைகளை மறந்தும் புரியாத நிலையில் அவர்கள் இருந்தனர். தெரியாம கூட தப்பு பண்ணாத அளவுக்கு தான் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. இது உண்மையா இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன் அப்ப அந்த காலத்துல தப்பு பண்ற பிள்ளைங்களே இல்லையா அப்படின்னு. ஆனா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்ல விஷயங்கள தானே எடுத்து போணும். ஒரு புத்தகத்திலேயே அப்பயும் அடிச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க, பனிஷ்மென்ட் குடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால அவங்க நல்ல விஷயங்கள மட்டும் கூட எடுத்து சொல்லியிருக்கலாம். இல்ல மேபி அந்த காலத்துல படிக்க வர்றதே ரொம்ப ரேர். அதுலயும் இந்த மாரி பனிஷ்மென்ட்லாம் குடுத்தா பசங்க வந்து படிக்கிறதே விட்டுட்டு ஓடிருவாங்கன்றதுக்காக அவங்கள பொறுமையாவே டீல் பண்ணியிருக்கலாம். சரி. அடுத்தது வாதம் புரிதல். கல்வியில் வாதம் செய்தல் நம் நாட்டு பள்ளிக்கூடங்களில் இருந்தது. வாதம்னா ஆர்க்யூ பண்றது. ஒரு தலைப்பு குடுத்துட்டு 2 பேரையும் மாத்தி மாத்தி பேச சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து அதுக்கு சார்பாவும், ஒருத்தர் எதிராவும் பேசுவாங்க. டிபேட் அந்த மாதிரி பேச வைக்கும்போது நெறைய சிந்திக்கிற பழக்கம் அவங்களுக்கு வரும். மிகச்சிறந்த நூற்பயிற்சி உடையவர்கள் அரசவைகளில் வாது புரிந்து தம் கல்வித் திறமையை நிலைநாட்டுவர். பெரிய நல்ல வாத்தியார்கள், சிறந்த அறிஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா கிட்ட போய் அரசவையிலேயே வாதாடி, அதுல வந்து திறமையானவங்கன்னு நிரூபிச்சு பரிசு வாங்குவாங்க. அதன் பொருட்டு அவர்கள் கொடிகட்டி பறப்பர் என்று மதுரை காஞ்சி முதலிய நூல்கள் எல்லாம் அறிகிறோம். மதுரை காஞ்சியில இத பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த வாதம் புரியும் பழக்கம் பாடசாலைகளில் இருந்தே வளர்ச்சியுற்று வந்தது. பள்ளிக்கூடத்தில் மாணாக்கன் நூல் பயிலும் இயல்பை விளக்க வந்த பழைய சூத்திரம் ஒன்று பலவற்றை சொல்லிவிட்டு, வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா கொளினே மடநனி இகக்கும் அப்படின்னு நன்னூல்ல சொல்லுதாம். என்று முடிக்கின்றது. அதாவது ஆட்சேப சமாதானங்கள் சொல்லி பழகிய பழக்கங்களே முதிர்ந்த நிலையில் வாதங்களாக வளர்ச்சியுற்றுள்ளன.
அதாவது ஒரு விஷயத்துக்கு ஒருத்தவங்க டென்ஷன் ஆகும்போது, "இல்லப்பா அது இப்படி கூட இருந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானத்துக்காக பதிலுக்கு ஒருத்தவங்க பேச ஆரம்பிப்பாங்கல்ல. ஏதோ ஒரு விஷயத்த நெனச்சு, "நீ அவன் இப்படி பண்ணிட்டான், என்னால பொறுத்துக்கவே முடியலன்னு" ஒருத்தன் டென்ஷன் ஆகுறான்னா, "இல்லப்பா அவன் சூழ்நிலையில நீ நெனச்சு பாரு. இப்படி கூட இருந்திருக்கலாம்ல. இல்ல நீ பார்த்தது தப்பா கூட இருந்திருக்கலாம்லன்ட்டு" அத ஆர்க்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா? சமாதானத்துக்காக உருவான ஒண்ணு தான் பின்னாடியே ஆர்க்யூமென்ட்டா, விவாதங்களா மாற ஆரம்பிச்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சாந்துணையும் கற்றல். பல நூல்களையும் பள்ளிக்கூடத்தில் பயின்றதோடு நில்லாமல், வாழ்நாள் முழுதும் வாழ்நாள் முழுதும் நம் நாட்டார் படித்து வந்தார்கள். "எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு" என்ற குறளினார் திருவள்ளுவர், ஒருவன் இறக்கும் அளவும் படிக்க வேண்டும் என்பதை விதிக்கின்றார். அதாவது ஸ்கூல்ல படிச்சுட்டோம். ஸ்கூல் லைஃப் முடிஞ்சுச்சு அப்படின்னு முடிச்சுட்டு போற பழக்கம் அந்த காலத்துல கிடையாது. அவங்க லைஃப் லாங் வந்து ஏதோ ஒரு இத கத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க போற இடங்கள்லயும் சரி, இருக்கிற இடங்கள்லயும் சரி, ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதவே திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. "எந்துணையும் எண்ணொ எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு" அப்படின்னு. சாகுற வரைக்கும் இவ்வளவு இருந்தும் சாகுற வரைக்கும் கத்துக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படின்னு கேட்டிருப்பாரு ஒரு இதுல. அப்ப என்ன அர்த்தம்? சாகுற வரைக்கும் நம்ம கத்துக்கலாம். அதுதான் விஷயம். பள்ளிக்கூடத்திலிருந்து கற்கும் காலம் கடந்த பின்னர், பழைய காலத்தவர்கள் பின்பும் எங்கெங்கே கலைகளை கற்பிக்கும் ஆசிரியர்கள் இருந்தார்களோ, அங்கங்கே சென்று அவர்களிடம் தாம் முன்பு கல்லாதவற்றைக் கற்று வந்தார்கள். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்கூல் லைஃப்ல சிலைகள் படிக்கிறத பத்தி தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு சிலை வடிக்கணும்னு ஆசை இருக்கும். போய் அந்த கலைய தனியா கத்துக்குவாங்க. ஒருத்தவங்களுக்கு டான்ஸ் கத்துக்கணும்னு தோணும். அதுக்கு தனியா போய் ஒருத்தவங்கட்ட கத்துக்குவாங்க. ஒருத்தவங்களுக்கு கவிதை எழுதணும்னு ஆசை இருக்கும். நூல்கள் இயற்றணும். அதுக்கு போய் கலை கத்துக்குவோம். இப்படி ஸ்கூல் லைஃப் மட்டும் முடிஞ்ச உடனே விட்றாம, அதுக்கடுத்து அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அந்த இத வந்து கத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. பாக்ஸ்ல குடுத்துருக்காங்க பாருங்க. மாணாக்கர்களுள் பழையவர்கள் புதியவர்களுக்கு கற்பிப்பது பள்ளிக்கூட வழக்கங்களில் ஒன்றாகும். பாருங்க. அதாவது இப்பலாம் அ ஜூனியர் வந்தா சீனியர் ரேக் பண்றது தான் பழக்கமா இருக்கு. ஓகேவா? அவங்கள டாமினேட் பண்றது தான். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல. புதுசா ஒரு பையன் வந்தாலோ, சின்ன கிளாஸ் பசங்களுக்கோ, பெரிய பசங்க இல்ல ஆல்ரெடி ஸ்கூல்ல இருக்க பசங்க சொல்லிக் குடுக்குறதே ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. நீ ஆல்ரெடி வந்துட்டேல, 1 மாசம் கழிச்சு ஒருத்தன் வந்து சேருவான். அந்த எல்லாத்தையும் அந்த பையனுக்கு சொல்லிக் குடுன்னு சொல்லிருவாங்க. அப்ப சொல்லிக் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவனுக்கு இன்னும் நல்லா கத்துக்க முடியும். ஒவ்வொரு நாளும் பாடங்கள் முடிந்தவுடன் பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பும்போது, அவர்களது ஞாபக சக்தியை விருத்தி செய்விப்பதற்காக, ஒவ்வொருவருக்கும் பூ, மிருகம், பட்சி, ஊர் இவற்றின் பெயர்களில் வகைக்கு ஒவ்வொன்றை உபாத்தியாயர் சொல்லி அனுப்புவார். பாருங்க. ஒரு 4, 5 ஐட்டம். பூவுலயே 10 பேர் சொல்றது கிடையாது. ஒரு பூவு, ஒரு மிருகம், ஒரு பறவை, ஒரு ஊர் பேரு, அப்படி ஒரு நூல் பேரு, இப்படி கலந்து எல்லாத்துலயும் ஒண்ணொண்ணு சொல்லி அனுப்புவாராம். அந்த இத மனசுலயே வச்சு சொல்லி, 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 சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு, அடுத்த நாள் வந்து நேத்து யார் யாருக்கு என்னென்ன சொன்னேன் அதெல்லாம் வரிசையா சொல்லுங்கன்னனே, அந்த பெயர்களை மறுநாள் மறவாமல் வந்து சொல்ல வேண்டும். அப்ப இது எப்படின்னா, அவங்கள ரீகால் பண்ணிக்கிட்டே அந்த மனப்பாட சக்தியையும், மெமரி பவரையும் இன்கிரீஸ் பண்றதுக்காக இந்த மாரி குடுத்துருக்காங்க. பள்ளிக்கூடத்திற்கு காலையில் 5 மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால், பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம். முதலில் வருபவனை வேத்தான் என்று சொல்வார்கள். காலைல 5 மணிக்கு ஸ்கூல்ல இருக்கணுமாம். இப்ப எல்லாம் ஸ்கூல் ஆரம்பிக்கவே 9 மணி, 10 மணி ஆயிருது. ஆனா, அந்த பாருங்க 5 மணிக்கு வர்றதுனால, அந்த காலத்துல காட்டுக்குள்ளேயும், இதுக்குள்ளேயும் தானே நடந்து வரணும். அப்ப பிள்ளைங்க கூட எப்பயுமே பேரண்ட்ஸும் வந்து விட்டுட்டு போறாங்க. இதுல ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு யார் வராங்களோ, அவங்க பேரு தான் வேத்தான். மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பது அதன் பொருள். ஸ்கூலுக்கு இவ்ளோ ஆர்வமா ஃபர்ஸ்ட் ஆளா ஒருத்தன் வர்றான்னா, அதுவும் 5 மணிக்கு. 5 மணிக்கு சும்மாவே எந்திரிக்க முடியாது. ஆனா, அந்த 5 மணிக்கு ஒருத்தன் ஆர்வமா ஓடி வரான்னா, மத்தவங்கள விட அவன் வந்து சிறப்பானவன். அப்படின்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு என்கரேஜ்மென்ட் குடுக்கணும் இல்லையா? அப்பதான் அப்ப இன்னைக்கு வேத்தான் யாரு அப்படின்னா, இந்த பையன் அப்படின்னு சொல்லி அவங்கள மென்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஆர்வம். நாளைக்கு நம்ம பேர் வாங்கணும். நாளைக்கு இத விட்டு குடுக்கக் கூடாதுன்னு இவங்க வருவாங்க. இப்படி போட்டி போட்டு ஸ்கூலுக்கு வர வைக்கிறதுக்காக. பிள்ளைகளுக்கு மணல் தான் சிலேட்டின் நிலையிலிருந்து பனையேடு தான் அதாவது மணல் வந்து சிலேடு மாதிரியும், பனை ஏடு தான் அவங்களுக்கு புக்கு மாதிரியும், எழுத்தாணி தான் பேனாவாவும் இருந்திருக்கு. இத யார் சொல்றாங்க அப்படின்னா, உ.வே.சா தான் சொல்றாரு. நெக்ஸ்ட் ஓதர் பிரிவு.
இன்னும் கொஞ்சம் தான் லெசன் முடிஞ்சிரும். ஓதர் பிரிவு அப்படின்னா என்னன்னா, ஓதுறதுனாலே படிக்கிறதுன்னு அர்த்தம். இல்லறம் நடத்தும் காலத்திற்கூட வேற்று நாட்டுக்கு சென்று அங்கங்கே உள்ளாருக்கு தம்முடைய கல்வியை கற்பித்தும், வாதம் புரிந்து வென்றும், தாம் முன்பு அறியாதவற்றைக் கற்றும் வந்தார்கள். கல்யாணம் முடிச்சு குழந்தையெல்லாம் பிறந்திருக்கும். ஆனா, அதுக்கப்புறம் கூட பக்கத்து ஊருக்கோ, இல்ல வேற நாடுகளுக்கோ போயி தெரியாத விஷயங்கள கத்துக்கிட்டு வருவாங்க. இல்ல இவங்களுக்கு தெரிஞ்சத அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு வருவாங்க. இல்ல வேற்று நாட்டுல நான் பெரிய அறிவாளி, நான் அந்த என்ன மிஞ்சுறதுக்கு ஆள் இல்லன்னு யாராவது சொல்லிட்டு இருந்தா, அவங்க கூட போய் டிபேட் பண்ணி அவங்கள ஜெயிச்சுட்டு வருவாங்க. இதெல்லாமே இருக்கும். நம்ம இவங்களே போதி தர்மரே இங்க இருந்து ஒரு பெரிய மன்னரா இருந்தாலும், தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள பூரா உலகம் முழுக்க பரப்பணும்னு தானே அவர் ஒவ்வொரு நாடா போனாரு. அப்படித்தானே சீனாவுக்கு போன இடத்துல அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள எல்லாம் சொல்லிக் குடுத்தாரு. அப்படித்தானே கராத்தே அவங்க கத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாமே பண்ணுவாங்க. தொல்காப்பியம் என்னும் பழைய இலக்கண நூலிலும் பிறவற்றிலும் இங்ஙனம் பிரியும் காலம் ஓதர் பிரிவென்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓதுதல் கத்துக்கிறதுக்காக வீட்ட விட்டு பிரிஞ்சு போய் கொஞ்ச நாள் வேற இடத்துல இருக்காங்க இல்லையா? அதுக்கு பேரு தான் ஓதர் பிரிவு. இதற்கு 3 வருஷ கால எல்லை என்று அந்நூல்கள் விதிக்கின்றன. தொல்காப்பியத்திலயும் தொல்காப்பியம் என்னும் பழைய இலக்கண நூல். தொல்காப்பியத்துல தான் இத பத்தி சொல்லுது. அப்ப இப்படி கேட்பாங்க. ஓதர் பிரிவ பத்தி விளக்குற நூல் எது? அப்படின்னு கேட்டா, தொல்காப்பியம் அப்படின்னு நீங்க சொல்லணும். இதுக்கு பொதுவாவே எத்தன ஓதர் பிரிவு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம்னா, 3 வருஷம் வேற எங்கேயோ போய் அவங்க படிக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். சொன்னது வந்து தொல்காப்பியம் தெரிஞ்சுக்கோங்க. ஓதர் பிரிவு. அடுத்தது, இவ்வாறே தமிழ்நாட்டிற்கும் நவத்வீபம் முதலிய இடங்களில் நவத்வீபம் அப்படிங்கிறது ஒரு ஊர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ஊருக்கும் தமிழ்நாட்டுக்கும் நவத்வீபம் முதலிய இடங்களிலிருந்து வந்து படித்து சென்ற பண்டிதர்கள் பலர். அந்த ஊர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த நாலந்தா யுனிவர்சிட்டிக்கெல்லாம் பெரிய பெரிய நாட்டுக்காரங்கலாம் வந்து படிச்சாங்க இல்லையா? சைனாவை சேர்ந்தவங்களும் இவங்களும் வந்து படிச்சுட்டு போன மாதிரி அந்த காலத்துல வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க. தஞ்சாவூரில் இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்தில் பல அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் வந்து கற்று சென்றார்கள் என்றும் செய்தி ஒன்று முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றால் தெரிகிறது. பாருங்க, தஞ்சாவூர்ல பொறிக்கப்பட்ட முதலாம் ராஜராஜ சோழனோட கல்வெட்டு ஒண்ணு இருக்கு. அந்த கல்வெட்டுல சர்வ சிவ பண்டிதர் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட தஞ்சாவூர்ல இருந்தவர் தான். அவர்கிட்ட வேற வேற நாட்டுல இருந்தவங்கலாம் வந்து கத்துக்கிட்டு போனாங்கன்ற குறிப்பு இருக்காம். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது திருவாவடுதுறை மடம், தருமபுரம் மடம் முதலியன பல வருஷ காலம் தமிழ் கல்லூரியாகவும், வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்தன. இந்த மடங்கள தான் காலேஜா அந்த காலத்துல படிச்சிருக்காங்க. மடத்துல போய் படிக்கிறதுக்கு பேரு காலேஜ். இந்த மடங்கள்லாம் வந்து அந்த காலத்துல காலேஜா இருந்திருக்கு. இப்படியே பாலர்களுக்குரிய பள்ளிக்கூடங்கள் முதல் பழுத்த கிழவர்கள் இருக்கும் கற்கும் பள்ளிக்கூடங்கள் வரையில் பல பாடசாலைகள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தன. பாருங்க, குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடத்துல இருந்து வயதாகி கிழவனாகிற வரைக்கும் படிக்கிற ஸ்கூல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்துல. இப்பதான் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டிட்டாலே ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. தமிழ் சங்கம் என்று சொல்லப்படுவனவும் ஒரு வகை ஆராய்ச்சி பள்ளிக்கூடங்களே அல்லவா? தமிழ் சங்கம் நம்ம சொல்றோம். அந்த தமிழ் சங்கம்ல என்ன பண்றாங்க? தமிழ பத்தின ஆராய்ச்சி நடக்குது. அப்ப அது ஒரு ரிசர்ச் பண்ற, பிஹெச்டி பண்ற, எம்ஃபில் பண்ற ஒரு இடம் மாதிரி தான். பின்னுரை காலத்தின் வேகம் அந்த பழைய காலத்து பள்ளிக்கூடங்களை மாற்றி அமைத்து விட்டாலும் அவற்றால் உண்டான நற்பயன்களையும் அவற்றில் படித்த பேரறிஞர் நமக்கு ஈட்டி வைத்துள்ள நூற் செல்வத்தையும் நினைக்கும் போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு பெருமிதம் உண்டாகிறது. அக்காலத்து முறைகளே மீளாவிடினும் அப்பள்ளிக்கூடங்களின் அடிப்படையான உண்மைகளை ஏனும் நாம் அறிந்து கொண்டு வாழ முயலுவோமாக. அதாவது போக போக இந்த ஸ்கூல் எல்லாமே மாறி இப்ப இருக்கிறதுக்கு வந்துட்டோம். ஆனா, அப்ப நடந்த பல விஷயங்கள்லாம் இப்ப நம்மளுக்கு வந்து எவ்வளோ யூஸ் ஆகுது. அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அதையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, மனப்பாடம் பண்றதுக்கு இப்போ நம்ம இத பார்க்கும்போது நம்மளுக்கே தோணுது. ஆமால்ல, மெமரி பவர கூட்டுறதுக்கு நம்ம பசங்களுக்கும் இது மாரி ஒரு நாளைக்கு ஒரு 10 வார்த்தைய சொல்லி, "ஏங்க இத சொல்லுங்க என்கிட்ட" அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஒரு டீச்சரா இருந்தா அவங்க நெனைப்பாங்க, அந்த காலத்துல எப்படி திட்டாம, அடிக்காம ஒரு பசங்களுக்கு வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டு வீட்ல வச்சு சொல்லிக் குடுத்துருக்காங்க. நம்ம ஏன் இவ்ளோ கோவப்படுறோம்? நம்ம ஏன் திட்டுறோம்? நம்மளும் அப்ப அது மாரி இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இந்த மாரி அந்த காலத்து முறைகளுக்கு நம்ம போக முடியாட்டி கூட, அதுல இருக்கிற சில நல்ல விஷயங்களையாவது எடுத்து நம்ம பின்பற்றுவோம்னு சொல்றாரு. கடைசியா நூல்வெளி. அதாவது இந்த நூல பத்தியும்,
உவேசாவை பத்தியும் குறிப்புகள் இருக்கு. இப்பாடப்பகுதி உயிர் மீட்சி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட உவேசாவின் இலக்கிய கட்டுரைகளிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. தமிழ் தாத்தா என அழைக்கப்பெற்ற உவேசா இணையற்ற ஆசிரியர். இவர தமிழ் தாத்தான்னு அழைக்கிறோம். உயிர் மீட்சி அப்படிங்கிற தலைப்புல அவர் எழுதுனதுலேருந்து எடுக்கப்பட்டதுதான். புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடு பட்டவர். நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பழைய புக்ல ஒரு லெசன் பார்த்தோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி. அதுல ஒவ்வொன்னையும் அச்சுல பதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நம்மளுக்கு பார்த்தோம். மகா மகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தாக்ஷிணாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றுள்ளவர். பாருங்க இதெல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்க பட்டங்கள். அவருக்கு பேருக்கு முன்னாடி அவருக்கு கொடுத்திருக்கிற மரியாதைக்கான பட்டங்கள். அப்ப இது ரொம்ப முக்கியம். நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தமிழ் தாத்தான்றது உங்களுக்கு தெரியும். உயிர் மீட்சின்றது எழுதிக்கோங்க. அடுத்தது இவர்தான் எத்தனை இதா இருந்திருக்காரு. புலமை பெருங்கடல், ஆசிரியர், எழுத்தாளர், பதிப்பாசிரியர் எல்லாமே செஞ்சவர் இவரு. மல்டி பர்சனாலிட்டியா இருந்திருக்காரு. கும்பகோணம் அரசு கலைக் கல்லூரியிலும், சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். காலேஜ்ல லெக்சரரா, புரொஃபஸரா இருந்திருக்காரு. 1932ல் சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர். 1932லயே சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே சென்னை யுனிவர்சிட்டி இவரை கூப்பிட்டு பட்டம் கொடுத்திருக்கு. இவரது திருவுருவ சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியம். எங்கன்னா வங்கக்கடலை பார்த்து நிக்கிற மாதிரி சென்னை காலேஜ் யுனிவர்சிட்டி கேம்பஸ்ல நிறுவப்பட்டிருக்கு. சென்னையில் திருவான்மியூரில் இவர் பெயரால் உவேசா நூலகம்னு ஒரு நூலகம் அமைக்கப்பட்டிருக்குன்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். திருவான்மியூர்ல இவரோட நூலகம் ஒண்ணு இருக்கு. இவ்வளவுதான்ப்பா உவேசாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு தடவை இவர் காந்தி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவரோட அடிநிழல்ல நின்னு வந்து தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி உவேசாவை பத்தி இது தவிர வேற எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஹிண்ட் கிடைக்குதோ, கேள்விப்படுறீங்களோ, இதுக்காக நீங்க தேடி தேடி படிக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த 2 லெசன்ல வர்ற பாயிண்ட்ஸே போதுமானதுதான். எங்கேயாவது கேள்விப்பட்டீங்கன்னா, அத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஓ! அப்படியா உவேசாவை பத்தி இது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அப்படின்னு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க உங்களோடதுல. இந்த 2 லெசன் மட்டும் தான். ஆல்ரெடி ஒரு லெசன் உங்களுக்கு போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல பாருங்க. இந்த லெசன் 1. இந்த 2 லெசனையும் தெளிவா படிச்சீங்கன்னா, நீங்க தமிழறிஞரும் தொண்டும்ன்ற தலைப்புல உவேசா அப்படிங்கிற தலைப்புக்கு போதுமானது. நம்ம அதுக்கு அடுத்து எந்த ஒரு அறிஞர் குடுத்துருக்காங்களோ, அவரத பார்ப்போம். அவருக்கு வந்து அதே மாதிரி ஓல்டு புக்லயும் சரி, நியூ புக்லயும் என்னென்ன பாடங்கள்லாம் இருக்கோ, அது எல்லாத்தையும் வரிசையா உங்களுக்கு நான் எடுக்கிறேன். ஓகே. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. லெசன் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அதாவது பழைய காலத்துல இருக்கிறதுனால, ஒரு வாட்டி நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. இதுல புக் பேக் எதுவும் குடுக்கல. அதனால தேவையும் இல்ல. உள்ள இருக்க பாயிண்ட்ஸ மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. திரும்ப இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.